துவாரபாலகர் சிலைகளிலிருந்து சபரிமலை கோவிலில் தங்க திருட்டு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு இன்று சபரிமலை சென்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, அந்த கேரள உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு குழுவானது சபரிமலையில் தற்போது முகாமிட்டு வருகிறது. மிக முக்கியமாக சபரிமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகோயில் என்று சொல்வார்கள். அதாவது அந்த மூலஸ்தானம் இருக்கும் இடம்தான் ஸ்ரீகோயில். அந்த ஸ்ரீகோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் சிலை மற்றும் அந்த கோயிலின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகள் இருக்கின்றன. அதில் செப்பு கலந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போது அதிலிருந்து மாதிரிகளை எடுப்பதற்காக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவானது தற்போது சபரிமலை கோவிலில் இருக்கிறது. இது கேரள உயர்நீதிமன்ற ஆணையின்படி இந்த மாதிரிகள் இன்று சேகரிக்கப்பட உள்ளன. இன்று காலை முதல் சபரிமலை கோவில் நடை திறக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏற்கனவே வந்த வண்ணம் உள்ள நிலையில் இந்த மாதிரி சேகரிப்பானது இன்று நடைபெற உள்ளது. இதற்காக அந்த கோவிலில் அந்த பூஜைகளை செய்யக்கூடிய அந்த மேல் சாந்தி என்று சொல்வார்கள், அவர்கள் இன்று 1 மணியிலிருந்து 3 மணிக்குள் இந்த மாருதி சேகரிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபடலாம் என்ற அனுமதியும் அவர்கள் வழங்கி இருப்பதாக தெரிகிறது. தற்போது அங்கு முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் மற்ற ஆவணங்களை அவர்கள் சரிபார்ப்பார்கள். 1 மணியிலிருந்து 3 மணி வரை அவர்கள் இந்த பணி, அதாவது இந்த மாருதிகளை சேகரிக்கும் பணிகளிலும் ஈடுபடுவார்கள் என்று என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு.